பணக்காரன் ஆகணும்னா தினமும் செய்ய வேண்டிய 10 ரகசிய வழிகள். வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில செழிப்பு, அமைதி, அதிர்ஷ்டம் வரணும்னா முதல்ல நம்ம மனசையும் வீட்டோட சுற்றுப்புற சூழலையும் சரியா வச்சிருக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற இந்த ரகசிய 10 வழிகளோட முக்கியத்துவம். நாம எல்லாரும் எப்போதாவது இப்படித்தான் சொல்லுவோம். நாம ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப உழைக்கிறோம். ஆனா அதுக்கு அந்த அளவுக்கு பலன் கிடைக்கவே கிடைக்கல. வீட்டுக்கு காசு வந்தாலும் அது தங்கவே மாட்டேங்குது. வெற்றியும் நம்ம வாசல் வர்றதுக்குள்ள திரும்பி போயிடுற மாதிரி இருக்குது. இதுக்கு பின்னாடி உழைப்பு குறைவு மட்டும் காரணம் இல்ல. நம்ம அதிர்ஷ்டத்தை கட்டி போற சில விஷயங்களும், சில சக்திகளும், எனர்ஜிகளும் இருக்கு. ஜோதிடம், வாஸ்து, இலக்கணத்துல சொல்லப்பட்ட மாதிரி நாம தினமும் 10 சின்ன சின்ன விஷயங்களையாவது ஆரம்பிச்சிட்டோம்னா துரதிர்ஷ்டம் நம்மளை பின்தொடராது. அதே மாதிரி செல்வத்தின் தேவையான மாதா லக்ஷ்மியையும் நம்ம விட்டு தூரம் போக மாட்டாங்க. பணக்காரராக நம்மளை தடுக்க கூட யாரும் முடியாது. நம்ம சில தவறுகளை விட்டுட்டு சில நன்மை செயல் வழக்கங்களை வாழ்க்கையில சேர்த்தா போதும். நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறதே அந்த 10 அதிசயமான வழிகள். இதை செய்தா வீட்டில் லக்ஷ்மி வாசம் இருக்கும். வாழ்க்கையில வளம், அமைதி, சந்தோஷம் சேர்ந்து கொண்டே போகும். ஆனா அதுக்கு முன்பா நீங்க உண்மையா மாதா லக்ஷ்மியை நம்புறவங்களா? அவங்க ஆசீர்வாதம் எப்போதும் நம்ம வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களா? அப்படின்னா நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே நாங்கள் உங்களுக்கு ஆன்மீகமான, மர்மமான, பயனுள்ள வழிகளை எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம். அது உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடியது. சரி, இப்போ ஆரம்பிக்கலாமா? நம்ம சந்தோஷத்துக்கு கூட்டுகின்ற 10 திவ்யமான வேலைகள். நம்பர் 1. எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும், எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் மிக புனிதமான இடம் எதுக்கு கொடுப்பது தெரியுமா? கற்பூரத்துக்கு. நம்ம சாஸ்திரத்துல கற்பூரம் எரிகிற இடத்துல நெகட்டிவிட்டி எல்லாம் கருகி போயிடும். வாஸ்து தோஷங்களும் நீங்கிடும். தெய்வங்களோட அருளும் இயல்பாகவே வர ஆரம்பிச்சிடும். கற்பூரம் ஒரு மனம் மட்டும் இல்ல, அது தெய்வத்தோட தொடர்பு ஏற்படுத்துற ஒரு திவ்ய மூலப்பொருள். அது வீட்டின் ஒவ்வொரு மூலையும் நல்ல சக்தியால நிரப்பிடும். அதனால வாரத்துல குறைந்தது ஒரு முறை கற்பூரம் எரியுங்கன்னு நான் சொல்றேன். எரியும் போது மனசுல நம்பிக்கை, பக்தி வச்சு எரியுங்க. அப்புறம் பாருங்க, வாழ்க்கையில இருந்த அந்த இருளான நிழல்கள் எல்லாம் மெதுவா ஒளியில மாற ஆரம்பிச்சிடும். இப்போ இன்னொரு திவ்யமான உண்மைக்கு கவனம் கொடுக்கணும். இயற்கையின் சட்டம் ரொம்ப சுலபம் மாதிரி தெரியும், ஆனா அதுல அர்த்தம் ரொம்ப ஆழமானது. நீங்க இந்த உலகத்துக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கு ரெட்டிப்பா திரும்ப தான் வரும். ஆனா நீங்க பணமா, உணவா பிடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அது நம்ம கையில இருந்து நழுவி போயிடும். ஆனா அதை நீங்க தானம் பண்ணீங்கன்னா அது 100 மடங்கா திரும்பி நம்ம உயிர்ல வரும். தானம் என்பதெல்லாம் பணம் மட்டும் இல்ல, அன்பு, சேவை, நேரம் இவையெல்லாம் தானமே. ஆனா இவற்றுல மிக உயர்ந்த தானம் என்னன்னா அன்னதானம் மற்றும் தனதானம். ஏன்னா இதுதான் ஒருவருடைய வாழ்க்கைக்கு நேரடி உயிர் ஊட்டம் கொடுக்கறது. நம்பர் 2. மாலை நேரத்துல பூஜை செய்யும் போது கடுகு எண்ணெயில விளக்கேத்துங்க. அதுல 2 லவங்கம், கிராம்பு போடுங்க. நீங்க விரும்பப்படுற மாதிரி இதை வீட்டின் வாசல் இருபுறமும் அல்லது ஒரு புறமாவது ஏற்றலாம். இது தெய்வங்களோட அருளையும் பித்ருக்களோட ஆசீர்வாதத்தையும் கிடைக்க செய்கிறது. இதனால வீட்டில் நல்லோட ஒழுக்கமும் வருமான முன்னேற்றமும் வரும். வீட்டில் சாப்பாடு செய்வோம்ல, அப்போ தவா சூடானதும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை தெளியுங்க. இது எல்லா தோஷங்களையும் நீக்கும்னு நம்பப்படுது. அதே போல முதல் சாப்பாட்டை பசுவுக்கு அல்லது பறவைகளுக்கு தானமாக கொடுங்க. அந்த சாப்பாட்டுக்குள்ள ஒரு கொஞ்சம் வெல்லம் அல்லது சர்க்கரை வச்சு கொடுக்கலாம். தினமும் பறவைகளுக்கு தானியம் போடுறதுங்க, இதுவும் ரொம்ப நல்லது. இது ஜாதகத்தில் இருக்கிற பல தோஷங்களையும் நீக்கும்னு சொல்றாங்க. இதனால வாழ்க்கையில முன்னேற்றம், சந்தோஷம், செழிப்பு எல்லாம் வரும். நம்பர் 3. ஜோதிடத்தின்படி சூரியாஸ்தமன நேரத்துல, அதாவது மாலை சூரியன் மறைந்த பிறகு துடைப்பம் போடக்கூடாது. இப்படி செய்தா லக்ஷ்மி வீட்டை விட்டு வெளியேறுவாளாம். வீட்டில் வறுமை நெருங்கும் என்று சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்தத்திலையும் சந்தியா நேரத்திலையும் துடைப்பம் போடக்கூடாது. துடைப்பத்தை கண்களுக்கு பட்ட மாதிரி எங்கும் வைக்காதீங்க. விசிட்டர்ஸ் பார்க்குற இடத்துல வைக்கக்கூடாது. படுக்கை கீழே துடைப்பம் வைக்கவே கூடாது. வீட்டை எப்பவுமே சுத்தமாக அழகா வச்சிருக்கணும். வீட்டின் 4 மூலைகளும் சுத்தமாக இருக்கணும். ஈசான்யம், வடகிழக்கு, வடக்கு மற்றும் வடமேற்கு மூலை எப்பவும் காலியாகவும் சுத்தமாகவும் இருக்கணும். பாத்ரூம் எப்பவும் தண்ணீர் ஊறுற மாதிரி நனைந்த நிலையில் இருந்தால் வீட்டில் மணி ஃப்ளோ குறையும், செலவு அதிகம் வரும், அதிர்ஷ்டம் குறையும்னு நம்பிக்கை இருக்கிறது.
பொருளாதார ரீதிக்கு நல்லதில்லன்னு சொல்லப்படுது. நம்பர் 4, உணவு சாப்பிட்ற தட்டையும் எப்பவும் மரத்தாலான சிறிய மேடையில் மர விரிப்பு அல்லது மரத்தாலான பட்டையில் வைங்க. அதாவது தட்டை நீராக தரையில் வைக்காதீங்க, மர பிளாட்ஃபார்ம் மேலே வைங்கன்னு வாஸ்து சொல்கிறது. மேசையில் மரியாதையாக வைங்க, ஒரு கையால் மட்டும் தட்டை எடுக்காதீங்க. இப்படி செய்தால் சாப்பாடு அசுர உலகத்துக்கு போயிடும்னு நம்பிக்கை இருக்கிறது. சாப்பிட்டதுக்கு பிறகு தட்டில் கையை கழுவாதீங்க, தட்டில் எப்பவும் உணவின் மீதி விட்டு விடாதீங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு தட்டை படுக்கைக்கு கீழே அல்லது மேசைக்கு கீழே எங்கேயும் எடுத்து வைத்து விடக்கூடாது. வாஸ்து நம்பிக்கையில் கீழே வைப்பது தட்டின் மரியாதை குறைக்கிறது, நெகட்டிவ் எனர்ஜி சேரும். அதனால் தட்டு எப்பவும் மேலே இருக்கணும். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தெய்வங்களை மனசுக்குள்ளே அழைப்பு பண்ணுங்க. சாப்பிடும்போது தேவையில்லாத பேச்சு, கோபம், சண்டை எதுவும் பண்ணக்கூடாது. சாப்பாடு எப்பவும் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடணும். நம்பர் 5, வீட்டில் பூஜை அறை இல்லைன்னா ஜோதிடர் அல்லது வாஸ்து நிபுணர்கிட்ட கேட்டு பார்த்து தான் பூஜை அறை அமைக்கணும். ஏன்னா சிலரின் ஜாதகத்துக்கு வீட்டுக்குள்ள பூஜை அறை வேற விதமான பிரச்சனைகளை உண்டாக்க வாய்ப்புண்டு. ஒரே தெய்வத்துக்கு 2 சிலை அல்லது 2 படம் சேர்த்து வைக்காதீங்க. பூஜை அறை தவிர வீட்டின் வேற இடத்துல எந்த தெய்வ படங்களையும் சிலையையும் வைக்காதீங்க. வாஸ்து நம்பிக்கையில ஒரே தெய்வம் 2 ரூபமா இருந்தா எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகுமா, அதனால மனக்குவிப்பு குறையும், பூஜை ஃபோக்கஸ் குறையும். அந்த நம்பிக்கையால தான் ஒரே தெய்வத்துக்கு ஒரே ஒரு படம், ஒரு சில போதும்னு சொல்றாங்க. ஏதாவது 2 தெய்வ படங்களையும் எதிரெதிராக வைக்காதீங்க. தெய்வ படங்களை நைருத்திய மூலையில, அதாவது தென்மேற்குல வைக்கக்கூடாது. அப்படி செஞ்சா கேஸு கோர்ட்டு பிரச்சனைகள் வரும்னு நம்பிக்கை. லாக்கரில் மஞ்சள் கட்டிய ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வைங்க. அதோட சில பவள மாதிரி தோற்றமுள்ள சிறிய வெள்ளை சிப்பி, வெள்ளி தாமிர நாணயங்களையும் வைங்க. கொஞ்சம் அரிசியை மஞ்சள் வச்சு பச்சை மஞ்சள் கலரில் வச்சு லாக்கரில் வைங்க. லாக்கருக்குள்ள ஒரு சிறிய அத்தர் பாட்டில், சந்தன குச்சி, அகர்பத்தி பேக்கெட் வச்சா பரிமளமாக இருக்கும். வீட்டில் தெய்வங்களுக்கு அர்ப்பணிச்ச பூக்கள், மாலைகள் உலர்ந்து போனதும் அதை வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க, அது அசுபம்னு சொல்லப்படுது. நம்பர் 6, லக்ஷ்மி தேவியும் குபேர பகவானும் அருள் செய்தா வாழ்க்கையில் பணம் குறைஞ்சு போகவே போகாது. எந்த பிரச்சனையும் பயம் இல்லை. அப்படிப்பட்ட திவ்ய அருள் எப்படி கிடைக்கும்? ஒரு சின்ன ஆனால் சக்தி வாய்ந்த வழி இருக்கு. லாக்கரில் அல்லது பர்ஸில் 3 நாணயங்கள் கட்டாயம் வைங்க. இவை சாதாரண நாணயங்கள் இல்லை, உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு கதவு திறக்கிற மாதிரி மந்திர நாணயங்கள்னு நம்புகிறாங்க. நீங்கள் விரும்பினா இந்த 3 நாணயங்களையும் ஒரு சிவப்பு ரிப்பனில் கட்டி வீட்டின் பூஜை அறையில் தொங்க வைக்கலாம். அப்படி செஞ்சால் வீட்டில் இருந்த வறுமை, தடைகள், பிரச்சனைகள் மெதுவாக நீங்க ஆரம்பிக்கும். இப்போது இன்னொரு வாஸ்து வழியை காண்போம். இது நேரடியாக பணம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி ஆகியவற்றுக்கு தொடர்புடையது. வீட்டில் வெள்ளி மீன்ஸில் கட்டாயம் வைங்க. வெள்ளி மீன் நல்ல அதிர்ஷ்ட செழிப்பு, பாசிட்டிவ் எனர்ஜிக்கான அடையாளம். வாஸ்துப்படி வெள்ளி மீன் இருக்கும் இடத்துல சண்டை, நோய்கள் வர வாய்ப்பே குறைவு. இந்த சின்ன வழியில் வாழ்க்கையில் பணமும் ஆரோக்கியமும் குடும்ப சந்தோஷமும் 3மே அதிகரிக்கும். இவை பேலன்ஸ் ஆகிறது அப்படின்னா தெய்வ அருள் தானாக வந்து சேரும். நம்பர் 7, வீட்டில் உள்ள பொருட்களை வாஸ்துப்படி ஒழுங்காக வச்சு தினமும் வீடு சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கோங்க. தினமும் தீபமேற்றி பூஜை பண்ணுங்க. வீட்டுக்கு புறமா ஸ்வஸ்திக் படம் போட்டு அதுக்கு குங்குமம், மஞ்சள் வச்சு தீபத்தில் ஆரத்தி காட்டுங்க. காலை மாலை 2 நேரமும் கற்பூரம் எரியுங்க. இப்படி செஞ்சால் வீட்டின் சூழல் நல்ல மனதாலும் நல்ல சக்தியாலும் நிரம்பும். யார் வீட்டின் வாசல் இடத்துல தினமும் பூஜை பண்ணி அதன் அருகே நெய் தீபம் ஏற்றுறாங்களோ அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவியின் அருள் நிலை பெறும். நம்பர் 8, அரச மரத்தில் தெய்வங்கள் வாழ்கிறாங்கன்னு நம்பிக்கை. அந்த மரத்தை சனிக்கிழமையில மட்டுமே தொடணும். சனிக்கிழமை அன்னைக்கு அரச மரத்துக்கு கருத்த எள்ளு, காய்ச்சாத பால், கங்கா தண்ணீர், தேன், வெல்லம் ஆகியவற்றை ஸ்டீல் அல்லது வெள்ளி பாத்திரத்தில் வைத்து அர்ப்பணிக்கணும். அங்கேயே கடுகு எண்ணெய் தீபமும் ஏற்ற வேண்டும். இதை ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் செஞ்சுட்டு போனீங்கன்னா மெதுவாக துரதிர்ஷ்டம் நீங்க ஆரம்பிக்கும். அரச மரத்தின் வேர் கீழே எண்ணெய் தீபம் ஏற்றி முடித்ததும் நேராக வீட்டுக்கு கால் வச்சுட்டு வரணும்.
பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது. இதனால் பணவரவு அதிகரிக்கும், நிழல் மாதிரி இருந்த பிரச்சனைகளும் சரியாக ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து சில விஷயங்கள் நிச்சயமாக பாதிப்பு உண்டாக்கும் என சொல்லப்பட்டவை. தூங்குறது, சாப்பிட்றது, குடிப்பது, சத்தம் போடுவது, சண்டை, அசிங்கமான ஆபாசமான பேச்சு, பொய் சொல்வது, கோபம், சாபமிடுவது, பயணத்துக்கு கிளம்புவது, சத்தியம் செய்வது, பணம் எடுக்கிறது கொடுப்பது, அழுவது, வேத மந்திரம் ஓதுவது, அசுபமான வேலை செய்வது, வாசல் படி மேலே நின்று கொள்வது, இவை எல்லாமே அந்த நேரங்களில் செய்யக்கூடாதவை என்று சொல்லப்படுது. இதை மீறினா வீட்டில் இருக்கும் பாக்கியம் குறைய ஆரம்பிக்கும். மனிதன் பல பிரச்சனைகளால் சூழப்படுவான். எங்க அசுத்தம், மதுபானம், பெண்களை இகழ்வது, கணம், தீப்பொறியல், அதிக மசாலா உணவு, ஒழுக்கம் இல்லாத செயல்களுக்கு மதிப்பு கொடுக்கப்படுதோ அங்க லக்ஷ்மி தேவியே தங்க மாட்டாங்க. நம்பர் 10, வீட்டின் பெண்களை மதிக்கணும். தெற்கு திசை நோக்கி கால்களை நீட்டி தூங்காதீங்க. சட்டை அல்லது பேண்ட் கிழிஞ்சிருந்தா உடனே தைத்து கொள்ள வேண்டும். பர்ஸு அல்லது பணத்தை பின் பாக்கெட்டில் வைக்காதீங்க. எந்த மாதிரியான அடிமைத்தனமோ மயக்கம் தரும் பழக்கங்கள் வேண்டாம். போய் பேசிக்கிட்டே இருந்தால் பாக்கியம் குறையும். பற்களை சுத்தமாக பிரகாசமாக வச்சுக்கோங்க. வெளியில் துப்புறது, தும்முறது, இருமுறது இவற்றைய கட்டுப்படுத்தணும். வீடு முழுக்க எங்கும் அசுத்தம் செய்யக்கூடாது. நகங்கள், முடிகள் அதிகமாக வளர விடக்கூடாது. வேண்டுமென்றால் வீட்டின் சுவரில் மீன் ஜோடி பின்னணி படம் வரைந்து வைக்கலாம். வீட்டின் ஈசானிய மூலையில் வடகிழக்கு அஷ்டதள தாமர வடிவம் வரைந்து அதன் மீது மங்கள கலசம் வச்சு நிறுத்தினா செல்வ வளம் வரும். கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் தாமர நாணயம் போட்டு மேலே அசோக இலைகள் வச்சு அதன் வாயில் தேங்காய் வைக்க வேண்டும். இது மிகவும் பயனுள்ள வழி. இந்த 10 சுலபமான ஆனால் அதிசயமான வழிகளை நீங்கள் நேர்த்தியோடும் நம்பிக்கையோடும் விதிகளுக்கு ஒத்து போய் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்கன்னா பணம் மட்டும் வராது, அது குட்டி குட்டியாக சேர்ந்து தங்கி வளர்ச்சியையும் தரும். வீட்டில் பாக்கியம் வளரும், குடும்பத்தில் இனிமை ஏற்படும், மனசுக்கு சமாதானம் வரும். கடைசியில் நினைவில் வச்சுக்கோங்க, தெய்வம் எப்பவும் உதவி செய்கிறது சுயமாக உதவி செய்ய தயாராக இருக்கும் மனுஷனுக்கு தான். ஒவ்வொரு காலையிலும் சூரிய உதயம் ஒரு புதிய வாய்ப்பு. இந்த 10 வழிகளும் அந்த வாய்ப்பை நல்லதாக பொன்னான எதிர்காலமாக மாற்றும். இதையெல்லாம் இன்னையிலேருந்தே வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வீட்டிலையும் குடும்பத்திலையும் செழிப்பு, அமைதி, சந்தோஷம் குடிக்கொள்ள வாய்ப்பு உருவாக்குங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீட்டாருக்கும் நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் பகிருங்க. அப்போ லக்ஷ்மி தேவி ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்டுக்கும் சேரும். இப்படி ஒரு சிறிய தகவல்கள் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள புதிய தகவல்களுக்கு நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்ச